திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே துப்பட்டாவால் கழுத்து நெரித்து இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது ரகசிய காதலன் போலீசில் சிக்கினார். காதலை முறித்துக் கொண்டு பேச மறுப்பதால் கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். நடந்தது என்ன? திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சிட்கோ வளாகத்தில் சுகன்யா என்பவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பாக மணப்பாறை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். சுகன்யாவை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். அதில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. சுகன்யாவிற்கு ஏற்கனவே இருமுறை திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் பொய்கைப்பட்டியைச் சேர்ந்த தினேஷ் என்பவருடன் மூன்றாவதாக பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவாக மாறியது. அதில் கடந்த சில நாட்களாக அவர் தினேஷுடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். 15 தினங்களாக பலமுறை கால் செய்தும் சுகன்யா அழைப்பை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தினேஷ் சுகன்யா வேலை பார்க்கும் செங்கல்பட்டிற்கு சென்று நேரில் சந்தித்து பின்னர் அவரை மணப்பாறைக்கு அழைத்து வந்துள்ளார். சிட்கோ வளாகத்தில் வைத்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது உன்னுடன் பேச விருப்பமில்லை என்றும் இனி எனக்கு கால் செய்யாத என்றும் கூறி சுகன்யா சத்தம் போட்டுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த தினேஷ் துப்பட்டாவால் சுகன்யாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு உடலை அங்கேயே போட்டுவிட்டு தப்பித்துள்ளார். இக்கொடூர சம்பவம் வெளியே தெரிய வர தலைமறைவாக இருந்த தினேஷை மணப்பாறை போலீசார் கைது செய்தனர்.